உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க யாரு? நிறைய பேசுறவங்களா இல்ல குறைவா பேசி நிறைய சாதிக்கிறவங்களா? வாங்க, உண்மையான வலிமை என்பது மௌனத்துல தான் மறைஞ்சிருக்குங்கிற ஒரு ஆழமான கருத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நண்பர்கள்கிட்ட பேசும்போதோ இல்ல ஒரு மீட்டிங்லயோ நீங்க தான் ரொம்ப அதிகமா பேசுறீங்களா? இல்லனா எங்கேயாவது அமைதியா இருந்தா அந்த கேப்ப உங்க வார்த்தைகளால நிரப்பணும்னு நினைக்கிறீங்களா? உண்மையா யோசிச்சு பாருங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த விஷயம் ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்லுது. அது என்னன்னா, ஒருத்தர் எப்ப ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிக்கிறாரோ அப்பவே அவர் தன்னோட சக்தியை இழக்க ஆரம்பிக்கிறாராம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உண்மை இருக்கு. சரி, அளவுக்கு அதிகமா பேசுறதால எப்படி ஒருத்தரோட சக்தி குறையும்? முதல்ல அது நம்ம மதிப்பை எப்படி பாதிக்குதுன்னு பாப்போம். இதுதான் அதிகமா பேசுறதோட முதல் ஆபத்து. பாருங்க, எப்பவுமே பேசிட்டே இருக்கிற ஒருத்தரை உலகம் ஒரு புத்திசாலியா பார்க்காது. சொல்லப்போனா அவங்க பேசுற ஒவ்வொரு தேவையில்லாத வார்த்தையும் அவங்களோட வீக்னஸையும் ஒருவித பாதுகாப்பின்மையும் தான் வெளியில காட்டுது. இதனால மெதுவா அவங்க மேல இருக்கிற மரியாதை குறைஞ்சிடும். மரியாதை குறையிறது ஒரு பிரச்சனைன்னா, அடுத்த கட்டம் அதை விட டேஞ்சரானது. உங்க வார்த்தைகளே உங்களுக்கு எதிரா எப்படி ஒரு ஆயுதமா மாற முடியும்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். நீங்க சும்மா பேசுறேன்னு நினைச்சு சொல்ற ஒவ்வொரு தேவையில்லாத விஷயமும் உங்களுக்கே தெரியாம உங்க ரகசியங்களையும் உங்க திட்டங்களையும் வெளியில சொல்லிடலாம். இத கவனமா கேட்கிற ஒருத்தர் அந்த தகவல்களையே அப்புறமா உங்களுக்கு எதிரா பயன்படுத்த முடியும். இத ஒரு பவர்ஃபுல்லான மேற்கோள் மூலமா சம்சாரப்படுறது. அதாவது, உங்க வார்த்தைகளை நீங்க சரியா பயன்படுத்தலன்னா அது உங்களை பாதுகாக்கிற கவசம் இல்ல, உங்க அழிவுக்கே கதவை திறக்கிற ஒரு சாவி. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வார்த்தைகளை நம்மள காட்டி கொடுத்து நம்மள அழிக்கவும் முடியும். இந்த 2 பாதைகள்ல நீங்க எந்த பக்கம்? இந்த ஒப்பீட்ட பாருங்க, வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். புத்திசாலி யோசிச்சுட்டு பேசுவார், ஆனா முட்டாளோ பேசிட்டு தான் யோசிப்பார். சரி, அதிகமா பேசுறதுல இவ்ளோ ஆபத்துகள் இருக்குன்னா இதுக்கு என்னதான் தீர்வு? பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். மௌனம். இப்போ அந்த மௌனத்தோட நம்ப முடியாத சக்தியை பத்தி தாங்க பார்க்க போறோம். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மௌனத்தை நாம பார்க்கிற விதத்தை மாத்தணும். மௌனங்கிறது ஒரு பலவீனம் கிடையாது. அது நம்ம கண்ட்ரோல் மற்றும் உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தியோட ஒரு உண்மையான அடையாளம். நீங்க அமைதியா இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. உங்க சைலன்ஸ் உங்களை இன்னும் கொஞ்சம் மர்மமாவும் பவர்ஃபுல்லாவும் காட்டும். அட, இவர் என்னதான் நினைக்கிறாரு அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு மீட்டிங்க மனசுல நினைச்சுக்கோங்க. எல்லாரும் பேசுறாங்க, ஆனா நாள் கடைசியில யார் உங்க ஞாபகத்துல நிப்பாங்க? விடாம பேசிட்டே இருந்தவரா? இல்லவே இல்ல. அமைதியா எல்லாத்தையும் கவனிச்சு கரெக்டான நேரத்துல 4 வார்த்தை பவர்ஃபுல்லா பேசினவர் தானே. ஓகே, சைலன்ஸ் பவர்ஃபுல்னு புரிஞ்சிருச்சு. ஆனா இதை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றது? அதுக்கு தாங்க ஒரு சிம்பிளான 3 கேள்வி ஃபில்டர் இருக்கு. நீங்க ஏதாவது பேச வர்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நிறுத்தி இந்த 3 கேள்விய உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. நம்பர் 1, இது உண்மையா? நீங்க சொல்ல போறது 100க்கு 100 உண்மையா? 2வது, இது அவசியமா? இந்த நேரத்துல இத பேசிதான் ஆங்கணுமா? 3வது, இது பயனுள்ளதா? இத கேட்கறவங்களுக்கு இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த 3க்குமே உங்க பதில் ஆமான்னா மட்டும் பேசுங்க. ஒருவேளை இந்த 3 கேள்விக்குமே உங்களால ஆமான்னு உறுதியா சொல்ல முடியலன்னா அப்போ என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். அந்த சூழ்நிலையில மௌனம்தான் உங்களுடைய மிகச்சிறந்த பதில். சரி, இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். நம்ம வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி உருவாக்குது? இதை எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெற்றிங்கிறது நிறைய பேசுறவங்களுக்கு வரதில்ல, கரெக்டா பேசுறவங்களுக்கு தான் வருது. உங்க வார்த்தைகளை நீங்க எவ்வளோ கவனமா கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க மேல போவீங்க. அப்போ இதோட ஃபைனல் மெசேஜ் என்ன? இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகளை கேளுங்க. மௌனத்தை கத்துக்கிட்ட ஒருத்தரை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மௌனம்ங்கிறது ஒரு பலவீனம் இல்ல, அது ஒரு அசைக்க முடியாத சக்தி. இதுதாங்க நாம அடைய வேண்டிய நிலை. இப்போ சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இந்த சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான விஷயத்தை வச்சு உங்க வார்த்தைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்களா? அதன் மூலமா உங்க வாழ்க்கையோட போக்கே மாத்த போறீங்களா? சொல்லுங்க, இன்னிலிருந்து உங்களோட முதல் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது?